Hi students, நான் உங்க பிரசாந்த். sin cube x plus cos cube x divided by sin square x into cos square x அப்படின்ற ஒரு trigonometric ஃபங்க்ஷனை தான் நம்ம இந்த ப்ராப்ளம்ல இன்டகிரேட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இன்டகிரேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு தான் நம்ம பண்ண போறோம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ we have I is equals to our question is sin cube x plus cos cube x divided by sin square x into cos square x dx. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்தால் சரியா ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் நம்ம இங்க பண்ண போறோம். என்ன சிம்பிளிஃபிகேஷன்ன்றதை நல்லா நோட் பண்ணுங்க. ஸோ sin cube x by sin square x into cos square x plus cos cube x by sin square x into cos square x dx. ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த sin cube x ரெண்டு sin ஸ்கொயர் sin ஸ்கொயர் x கேன்சல் ஆயிடும். டினாமினேட்டர்ல sin ஸ்கொயர் x கேன்சல் ஆயிடும். இங்க cos cube x அது வந்து cos ஸ்கொயர் x கேன்சல் ஆயிடும். டினாமினேட்டர்ல cos ஸ்கொயர் x கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா we have sin x in the numerator, cos ஸ்கொயர் x in the denominator. ஸோ அந்த cos ஸ்கொயர் x வந்து நான் cos x into cos x அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ நியூமரேட்டர்ல வந்து இப்போ இங்க என்ன இருக்கு? செகண்ட் பார்ட்ல cos x இருக்கு divided by sin x into sin x dx. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க sin x by cos x வந்து என்னன்னா it is tan x. 1 by cos x is nothing but secant x. ஓகே பிளஸ் இங்க வந்து cos x by sin x வந்து it is cot x. 1 by sin x is nothing but cosecant x. ஓகே ஸோ நமக்கு வந்து இது டைரக்ட் இன்டகிரேஷன் தான். secant x tan x ஓட இன்டகிரேஷன் வந்து என்னன்னா it is what secant x. ஓகே cot x cosecant x வந்து இன்டகிரேட் பண்ணா will be getting minus cosecant x. ஸோ இது ஒரு இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ன்றதுனால will be putting c. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட். ஓகே ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து ரெகுலராக இன்டகிரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது எல்லாமே வந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல சேவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீட் இருந்தால், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோடைய சொல்யூஷன்ஸ் நீட் இருந்தால் நம்மளுடைய கமெண்ட்ல வந்து உங்களுக்கான தேவைக்கான கொஸ்டின் வந்து நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.